கிருஷ்ணன் தன்னுடைய உள்ளங்கைக்கு மேல அந்த மலையே தாங்கி பிடிச்சுட்டு இருக்கான். ஒருத்தன் கைக்கு மேல மலையை சுமந்தா என்னென்ன மாறுதல்கள் வரும்? ஒண்ணு, அந்த அழகான ரேகைகள் அழிஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. 2, தோல் சுருங்கி கண்ணி செவந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3, உள்ளூர வலி இருக்க வாய்ப்பு இருக்கு. 3 சேர்ந்தும் இருக்கலாம், ஏதாவது 2 இருக்கலாம், 1வது இருக்கலாம். ஆனா கண்ணன் 7 நாள் மலை சுமந்தானே, அந்த ரேகைகள் எதுவுமே அழியலையாம். கிருஷ்ணனுடைய திருக்கரத்துல பார்த்தா கொடி வடிவுல ரேகை இருக்குமா. அப்ப சங்கு சக்கர ரேகை இல்லையான்னு கேட்க வேண்டாம், அதுவும் உண்டு. அத்தோடு ஒரு கொடியின் வடிவமும் இருக்குமா. தாமரைனா அதுல எப்படி இதழ்கள் இருக்குமோ, கிருஷ்ணனுடைய திருக்கரம் என்ற தாமரையில பார்த்தா அப்படியே அழகான தாமரை இதழ்கள் போன்ற விரல்கள் விளங்குகின்றன. அது ஒரு மலையே சுமந்திருக்குன்னா எவ்வளவு வலிக்கணும், எவ்வளவு வாடி போகணும். அதனுடைய அழகு கொஞ்சம் கூட அழிஞ்சு போகல. 1 வார காலம் மலையை சுமந்து தாங்கி பிடிச்சிட்டு கீழே இறக்கி வச்சுட்டான். அப்பவும் பார்த்தா கை அதே மாதிரி இருக்கான். ஒரு வாட்டமாவது இருக்கணுமே, காய்ச்சி போறது சிவந்து போறது இல்ல, வலிக்க கூட இல்ல. இந்த விரல் நுனி கூட வலிக்கலையான்னு கேட்டோம். ஏன்னா அந்த நர்வ் எண்டிங்கிறது இந்த விரல் நுனி நகம், அங்க வலிக்குமா. கிருஷ்ணனுடைய நகங்கள் இருக்கே, அது அவ்வளவு அழகா கான்ட்ராஸ்ட். ஏன்னா இந்த புறங்கை இருக்கு பாருங்க, இது கருநீல வண்ணம். உள்ளங்கை பார்த்தா இளஞ்சிவப்பு பிங்க் கலர். இதுக்கு நடுவுல வெள்ளை நகம் இருக்கு பாருங்க, அவ்வளவு அழகா இருக்குமா. அந்த அழகிய நகங்கள் இருக்கே, இதுக்கு நோவும் ஏற்படல, வலிக்கவும் இல்ல. சாதாரணமா ஒருத்தர் மலையை தாங்கி பிடிச்சிருக்காருன்னா பிசியலாஜிக்கலா பயாலாஜிக்கலா என்னென்ன மாறுதல்கள் கையில ஏற்படணுமோ அது ஏற்பட்டிருக்கணும். அது எதுவுமே ஏற்படலைன்னா என்ன அர்த்தம்? இவர் கண்கட்டு வித்தை, இந்திரஜால வித்தை ஏதோ பண்றாருன்னு அர்த்தம். மாமுனிகள் வியாக்கியானத்துல கேர்ஃபுல்லா காமிச்சுட்டார். அதுக்காக பொய் தோற்றம்னு புரிஞ்சுக்க கூடாது, தன் சக்தியால பகவான் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். இப்படி இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, அந்த பிளாக் மேஜிக்னு மேஜிக் எல்லாம் பண்றா பாருங்க, அந்த மேஜிக் பண்றவாளே என்ன சொல்றான், அது அடியோட பொய் கிடையாது, மந்திரம் கால் மதி முக்கால்னு சொல்லுவான். அவன் ஒண்ணுமே இல்லாம பண்ண மாட்டான், ஏதோ ஒண்ணு பண்ணுவான். ஆனா அங்க இங்க ஒளிச்சு வச்சு நம்மளை ஏமாத்துவான். அது போல இந்த கிருஷ்ணன் இருக்கானே, பயங்கரமான ஆளு. அவனுக்கு நிறைய சக்திகள் இருக்கு. அந்த சக்தி எல்லாம் இங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டு அதனால மாயாஜால வித்தியை, கண்கட்டு வித்தியை காட்டுறான். அதனாலதான் மலையை சுமந்தாலும் கை கொண்டாகலையே. ஏன்னா பெரியாழ்வாருக்கு பொங்கும் பரிவு, மலையை சுமந்தான் காப்பாத்தினாங்கிறதெல்லாம் அப்புறம். கிருஷ்ணனுக்கு கை வலிக்க கூடாதேன்னு சொல்லிட்டு பெரியாழ்வார் கையை வாங்கி பாக்குறார். கை எப்படி இருக்குன்னா அதன் அழகு போகல, வாடிற்றில, வாட்டம் ஏற்படல, நகத்தின் நுனியில நோவு வலியும் இல்ல. அப்ப ஏதோ ஒரு வித்தியை தாண்டா நீ பண்ணிருக்க.